சாத்தூர் அருகே சங்கரபாண்டியபுரம் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் உயிரிழப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இந்த சரணாலயத்துக்கு வழக்கம் போல் ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்து ஆண்டுதோறும் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்திருந்தன. நேற்று இரவு காற்றுடன் பெய்த மழையில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட பறவைகள் இறந்துவிட்டன. இதையடுத்து சரணாலயத்தில் உள்ள வெளிநாட்டு பறவைகளை பாதுகாக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிராமம் சார், ஒரு 30-35 வருஷமா அந்த பறவைகள் வந்துட்டு இருக்கு. இங்க உள்ள புளிய மரத்திலையும் வேப்ப மரத்திலையும் அது கூடு கட்டி இருக்குது. ஆனா இந்த வருஷம் வழக்கத்தை விட இந்த வருஷம் அதிகமான மரங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல இருக்கு இந்த காத்து இந்த அடிச்சதுனால ஏகப்பட்ட குஞ்சு கீழே வந்துருச்சு. வனத்துறையிலிருந்து இங்க எந்த வித ஒரு பாதுகாப்பும் கிடையாது. கிராம மக்கள் தான் அதுக்கு தேவையான பாதுகாப்பை செய்ய அது யார் இடைஞ்சல் செய்யாம பாத்துக்கிறாங்க. இந்த வனத்துறையிலிருந்து சரணாலயத்தை எங்க ஊருக்கு அந்த பறவைகள் தங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்தா எங்க கிராமங்களுக்கு சுற்றுலாத்தலம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை அந்த அரசாங்கம் வனத்துறை சேர்ந்து செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கு. கீழே வந்து கால் ஒடிச்சு போகுது, கால் ஒடிச்சா பராமரிப்புக்கு ஆள் இல்லை. அதுக்கு அது பார்க்க செய்யறதுக்கு அதுக்குள்ள ஆளுங்க பார்க்க முடியும். நாங்க என்ன செய்யறதுக்கு